தயவு செய்து மீண்டும் சொல்லவும் செய்யவும். தயவு செய்து மீண்டும் சொல்லவும் செய்யவும். இல்லைன்னா சொல்லவும் இல்லைன்னா செய்யவும். தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு மீண்டும் செய்யுங்க அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் செய்யுங்க. ஒரு வேலை இருக்கு, ஐயோ தயவு செஞ்சு மறுபடியும் செய்யுங்க, இது சரியாவே செய்யல, மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா நம்ம சொன்னது ஒருத்தவங்க சொன்னது சரியா கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்க, செய்யுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க அப்படின்றதுக்கு சொல்லுங்கனாலும் சரி செய்யுங்கனாலும் சரி இதுக்கு ஒரே சென்டென்ஸ் தான். என்னன்னு பார்க்கலாமா? ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட் ப்ளீஸ். அப்படியே ஷார்ட்டா முடிச்சிடணும். என்ன நீங்க இது மாதிரி ஷார்ட்டா சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்துட்டு யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாங்க, அது எனக்கு புரியலன்னா நான் என்ன சொல்வேன்னா, தயவு செய்து மீண்டும் சொல்லுங்க அப்படின்றதுக்கு நான் ஒரே வார்த்தையில புரியல அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லேன். அப்படின்னு பார்த்தா அது நான் சொல்ற தவறு, நான் சொல்ற சென்டென்ஸ் தப்பா? இல்ல, நம்ம ஷார்ட்டா சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் ரிப்பீட் ப்ளீஸ், திருப்பி சொல்லுங்க, அவ்வளவுதான். ரிப்பீட் ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க, தயவு செஞ்சு மீண்டும், அவ்வளவுதான் அர்த்தம். அப்போ மீண்டும்னா சொல்லுங்க இல்லைன்னா செய்யுங்க. ஒரு விஷயத்தனா ரிப்பீட் ப்ளீஸ், இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது நல்லா இல்ல, ரிப்பீட் ப்ளீஸ், அப்ப திரும்பி செய்யுங்க. இல்லையா ஒரு வார்த்தையை சொல்றாங்க புரியல அப்படின்னா ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா?